அன்பு பதறாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம தேடக்கூடிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்காமது அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல பரமா. அதுக்கு நீங்க ரொம்ப கோவக்காரு வெறப்பா, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிருவீங்க, என்னால அப்படி இருக்க முடியாது, எனக்கு கண்மணி தான் ரொம்ப முக்கியம், கண்மணி இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப வேதனை போறாப்புல அன்பு. சரி பொறுங்க, வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போறாங்க. போனதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியுது ஒரு இடத்துல மாலை மட்டும் கிடக்குது, ஆனா கண்மணியை காணா. சோ மாலை இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா கண்மணி இந்த ரூட்ல தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, குறி பாக்குற பொண்ணு ஒண்ணு, அதாவது ஒரு அம்மா கண்மணி, அதாவது உங்க வீட்டுக்காரமாக தான் இருக்கும், அவங்கள கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2 பேரும் ஒண்ணா போனதான் நாங்க பார்த்தோம் அப்படின்றாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிறாங்க குறி பாக்குறவங்க வீடு எங்க இருந்து, வீட்டை விசாரிச்சு நேரம் ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கு முன்னாடி அந்த பொம்பளைட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது, சொல்றியா, உண்மையா சொல்றியா, இல்ல உன்னை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல பரமே. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த பொம்பளை எந்திரிக்கும் போது பணம்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. அப்பயே எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி போகுது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் அந்த பொம்பளை கையில இருக்கு. சோ அதாவது கண்மணியை காலி பண்றதுக்கு இவ ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி கடத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போனோம்னா அவங்களே ஒரு ஜாதகத்தை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல பரமே. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நடராஜன் சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணை கூட்டு போய் அந்த இடத்துல அவங்ககிட்ட நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துல வெண்ணிலா பேர் சுத்தம் அடிபடல. சோ நடராஜன் அப்படிங்கும்போது இந்த திருவிழாவில் அவங்கள வம்பளுத்தவங்க தான். சோ அப்போ இதுல முழுக்க முழுக்க இந்த தப்பா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவனை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டம் கும்பல்ல அவன் ஒரு இடத்துல சிக்கிறான். ஆனா அடிச்சு கேட்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்லிடுறான். இந்த மாதிரி நாங்க சாமிக்கு நம்ம இது பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கண்மணியை போட்டு நாங்க அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அதாவது இன்னும் சொல்லணும்னா அந்த சோகையெல்லாம் போட்டு எரிப்பாங்க, அந்த இடத்துல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. அட பாவி, இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொள்றது கூட தயங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடியாடுறாங்க. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா இங்க நம்ம சிவகாமி அழுகுறாங்க, அழுது புலம்புறாங்க. அன்புக்கு போனை போட்டோம்னா அவரால் ஒண்ணுமே பேச முடியல, பதறாரு. எப்படியாச்சும் அம்மாட்ட இந்த விஷயத்த நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்களே, நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது பரமனே வாலண்டியா உள்ள ஒண்ணும் அம்மா கண்மணி இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிடுறாப்ல. அவங்களே சமாதானம் ஆயிடுறாங்க. சோ இந்த பக்கம் சமாதானப்படுத்தினாலும் கூட உண்மையிலே கண்மணி கைக்கு கிடக்கல அப்படின்னு சொல்லி 2 பேருமே பதறிட்டு ஓடியாறாங்க. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த சோகைக்குள்ள நம்ம கண்மணியை வச்சு எரிச்சலுக்கு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள கண்மணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே வெண்ணிலா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. எல்லாம் ரெடியான முன்னாடியே நாமளே தீபத்தை பொருத்தி இப்ப எரிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுல அவங்க முன்னோரமா இருக்காங்க. இதோட அவ தொலைஞ்சு போயிட்டா அப்படின்ற எண்ணம் வெண்ணிலாவுக்கு முழுக்க முழுக்க வந்துருது. இவ்வளவு பெரிய கோயில் திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆட்டியூட வெண்ணிலா பண்றது யாருமே எதிர்பார்க்கல. வெண்ணிலா ஸ்பாட்டுக்கு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல தான் கண்மணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து கண்டிப்பா கண்மணியை காப்பாத்துறதுக்கு அன்பு எடுக்கிற முயற்சி வெற்றி அடையதா, இல்ல அன்பையும் கண்மணியும் காப்பாத்துறது நம்ம பரமே முழு முயற்சி எடுக்கிறாரா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவா பரமனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சக்சஸா பண்ணக்கூடிய ஆளு. அதனால இந்த இதுல கண்டிப்பா கண்மணியை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க.